இதுவே சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், மாஸ்டர்ஸ் சயின்ஸ் முடிச்சவங்க எந்த ஃபீல்டு எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ல எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் கூட எக்ஸாம் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் உங்க கோர்ஸ் பேஸ்ல ஒன்று கேட் எக்ஸாமோ நெட் எக்ஸாமோ இல்லை ஓன எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனியில், ஒரு சில டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்காக கூட வந்து வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிலாம் போயிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.